தமிழகத்தில் அண்மை காலமாக கௌரவ கொலைகள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மாற்று சாதி பெண்ணை காதலித்த தருமபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ் ஆகியோரின் மரணங்களுக்கு பிறகு விழுப்புரத்திலும் இளைஞர் ஒருவரின் கை கால் துண்டிக்கப்பட்டுள்ளன. காதல் என்ற மென்மையான உணர்வு சாதி மதம் என வரும்பொழுது உருமாறிவிடுகிறது. எத்தனையோ காதல்கள் திருமணத்தில் முடிந்தாலும் கௌரவம் சார்ந்து வரும்போது வன்முறையாக உருவெடுத்து விடுகிறது. பள்ளி மாணவியை காதலித்த செந்தில் என்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை பெண்ணின் உறவினர்கள் அடித்ததோடு நிற்காமல் அவரது வலது கை மற்றும் வலது காலை துண்டித்துள்ளனர். 2.5 வருஷமா உள்ள தொடர்பு இருந்தது. தொடர்பு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை அடிச்சாங்க. என்னை ஸ்டேஷனில் என்னை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நான் 11 நாள் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தேன் மேடம். வெளியில் வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சின்னு நான் பயந்துன்னு நான் வேறு வேலைக்கு போயிட்டேன் மேடம். வேறு வேலைக்கு போனோடனே நான் தேசத்தில் அந்த பக்கம் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்க மாமா என்னை பார்த்துட்டு திருப்பி பொண்ணு பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து வழிமறித்து தலையில் தாய்க்கணும் இருந்தேன் மேடம். இரும்பால் தாக்கி என்னை அந்த 1/2 மணி நேரத்தில் இந்த கை கால் எப்படி தான் போச்சுன்னு தெரியல மேடம். கடந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி விழுப்புரம் காட்பாடி தண்டவாளத்தின் அருகே உயிருக்கு ஆபத்தான நிலையில் கண்டெடுக்கப்பட்ட செந்தில் முதலில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் பின்னர் புதுச்சேரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்த மகனை இந்த நிலையில் பார்த்து அவரது தாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். 11 நாள் உள்ள தப்பில் 10 நாள் கையெழுத்து போட்டாப்புல. கையெழுத்து போடும்போது ஒரு நாள் பிடிச்சி அவங்க அப்பா அவங்க மாமா வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வைக்கும்போது என்னென்ன கேட்கும்போது திரும்பி பிடிச்சி உள்ளே போடுங்க, என் பொண்ணுக்கு நான் காவல் இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னார். அவங்க அப்பா சொல்லும்போது அந்த தம்பின்னு அந்த பொண்ணோட மாமா என்ன சொன்னார், ஒரு கையினா ஒரு கால் நான் எடுத்துட்றான் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அப்படியே சொன்னேன், உங்கள் காலில் வந்து கும்பிட்றேன், அவங்க லைஃப் வீணாக்காத்தப்பா, வேறு தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், இதுக்கு மேட்டு ஒன்றா நான் பதில் சொல்கிறேன், இது மேட்டு ஒன்றா நான் வந்து என்கிட்ட சொல்லுப்பா, நான் பொறுப்பு, நானே கூட அவனை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பண்ணுறாதுங்கப்பா நான் சொன்னது கொள்ளுங்க. சுய நினைவின்றி காயங்களுடன் அவதிப்பட்டு வந்த செந்தில் நினைவு திரும்பியவுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். தற்பொழுது மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் உதயசூர்யா மற்றும் ஜோதி நரசிம்மன். காதலித்ததால் கை கால் வெட்டப்பட்ட இளைஞர் செந்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் மீளா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவர்கள் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். லவ் பண்ணியிருந்தார். அந்த பொண்ணு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்லேருந்து நாங்கள் இட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் ஒழுங்காக தான் இருந்தார். அப்புறம் பிரச்சனைன்ட்டு திருப்பி அந்த பொண்ணு வீட்டில் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்தோன்னே அவங்க வந்து திருப்பி ஸ்டேஷனில் வச்சு மிரட்டியிருக்காங்க, உனக்கு 5 வருஷம் தண்டனை அப்படி இப்படின்ன ஒன்று. அவர் என்ன செஞ்சால் பயந்துட்டு இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் நினைக்கிறாரு. வந்துட்டார். திருப்பி வந்துட்டா இன்றைக்கி சாயந்தரம் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டாருங்க. அங்கே உட்காந்து எப்பவுமே பாலத்துக்கு சாப்பிடுவார், ரயிலில் கேட்குறாங்க ட்ராக்காண்ட. அங்கே போயிட்டு இங்கே பேசிட்டு தான் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. பின்னாடி வந்து யாரோ பைப்பால் அடிச்சு போட்டு அப்படி வெட்டி போட்டுக்கிறாங்க. பெரியானனும் அம்மாவும் போயிட்டு விசாரித்தாங்க. இது வந்து இந்த தேதிக்கு வந்து அடிபட்டது சார், இந்த டைமுக்கு அடிபட்டு இருக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அடிபட்டுருக்கு, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்ட்டு சொன்னதுக்கு ரயில்வே போலீஸ்கார் வந்து அந்த ரயில்வே டிரைவருக்கு வந்து ரயில்வே ஃபோன் பண்ணி வர வச்சு கேட்டதுக்கு, நான் அன்றைக்கி வந்து எந்த ஒரு கேஸும் அடிப்படல, நான் தான் அன்றைக்கி ஓட்டிகிட்டு வந்தேன், இது வந்து ட்ரெயினில் அடிப்பட்டால் எனக்கு தெரியும்ன்ட்டு அவங்க சொன்னாங்க. பொண்ணூட்டுக்காரங்க மேலே தான் சந்தேகம் இருக்குது. அந்த பொண்ணூட்டுக்காரங்க ஏற்கனவே இந்த மாதிரி அவனை யூடிசிங் கேஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு ஜாமீன் லெட்டர் வந்து 10 நாள் கூட இல்லை, ஒரே வாரத்தில் இந்தமாதிரி மறுபடியும் போய்ட்டாங்க, ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி போலீஸ்காரங்க பிடிச்சி எடுத்து வந்துட்டாங்க. திரும்பி இப்போ பேசி நான் இந்த அவன் வரமாட்டான் போக மாட்டாங்க அவன் பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டின்னு வந்துட்டேங்க. கூட்டின்னு வந்த திரும்ப 3 நாளில் இந்தமாதிரி சம்பவம் நடந்து போச்சுங்க. வேலைக்கு போகிற மீது நேரம் வீட்டுக்கு வருவோம், அதெல்லாம் வேலை யார் தும்புக்கும் போக மாட்டான், யார் பிரச்சனைக்கும் போக மாட்டான். அவன் நீங்கள் வேணால் விசாரிச்சு போகிற நல்ல பையன் அவன்.
அது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வச்சுன்னு 3-4-5 மாதமாக கஷ்டப்பட்டுங்கிறாங்க. எதுக்கும் பிரயோஜனம், ஒரு எடுத்துதான் ஒரு உயிரை கூட எடுத்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறானே, கை கால் இல்லாத அவன் லைஃபே போயிடுச்சு. அவனுக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும். தமிழகத்தில் கௌரவ படுகொலைகளை தடுக்க அரசும் அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். காதலோடு தொடர்புடைய குடும்பத்தினர் மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இதன் பின்னணியில் அரசியல் சக்திகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். சிலர் தங்களுக்கான அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்காக இவ்வளவு மோசமான சாதி என்கிற நச்சு அரசியலை நாடெங்கிலும் தூவி வருகிறார்கள். தமிழகத்தில் சாதியை முன்னிறுத்தி நடைபெறும் கொலைகளை தடுக்க அரசு தவறிவிட்டதாக தமிழ் தேசிய முன்னணியின் பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். சாதியை வேறறுக்க வேண்டிய காவல்துறையே சாதிய வன்முறைக்கு துணை போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறையில் ஊடுருவியுள்ள சாதி வெறியர்களை களை எடுக்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்தை வற்புறுத்துகிறேன். இதற்கென்று ஒரு தனி பிரிவு அமைத்து காதல் திருமணங்கள் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ் சமுதாயம் எதிர்காலத்தில் ஒற்றுமையுடனும் நல்ல முறையிலும் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.